கூட செலவில்லாமல் ஈஸியாக இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ணலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனர் தேவையே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் உங்களோட ஹேர்லஸ் டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். மஞ்சள் நெல்லிக்காய் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட டேண்ட்ரஃப் கம்மி பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸ் சரி பண்ணும். பூந்திக்கொட்டை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் ஒரு கொட்டை இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த தோலை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காவையும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பூந்திக்கொட்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் நல்லா மாறி இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் வந்து நல்லா அந்த அரிசி மாவை முங்கி ஒரு தண்ணியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்து நல்லா அதை கொதிக்க வச்சு அந்த அரிசி வந்து திக்காக மாறும்போது ஆல்ரெடி நம்ம கையாலேயே பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த பூந்திக்கொட்டை சாறை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆலிவ் விதை சேர்க்கறதுனால இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் கட்டியாக மாறிடும். அதனால நல்ல தண்ணியாக இருக்கும்போது கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ஸ்கேல்ப்லையும் உங்கள் முடியிலையும் நல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பின்னல் போட்டாலும் சரி, லூஸ் ஹேர் போட்டாலும் சரி, உங்களுக்கு சிக்கே விழவே விழாத அந்த அளவுக்கு செம்மையாக மாற்றிடும்.